உளுந்து இல்லாம பார்க்கிறதுக்கு உளுந்து வடை மாதிரியே ஒரு அருமையான வடை எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது மேல நல்ல மொறுமொறுனும் உள்ள நல்ல பஞ்சு போல சுவையாகவும் இருக்கும். இதை செய்யறது ரொம்ப சுலபம். குறைவான நேரத்திலே சட்டுன்னு செய்து முடிச்சுட்டு வந்துடலாம். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு நான் இன்னைக்கு தட்டை அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல், சிவப்பு அவலும் நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். ஆனா அது ஊறத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இப்ப 2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை அலசிக்கிங்க. மறுபடியும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். இது தட்டை அவல்ன்றதுனால 10 நிமிஷத்துல நல்ல பூ போல ஊறிடும். கொஞ்சம் இதுலயே திக்கான அவலா இருக்கும். அது நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வைங்க, சரியா இருக்கும். இப்ப இதுல இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம நல்லா வடிகட்டி எடுக்கணும். அதனால இந்த மாதிரி ஒரு சன்னியை பயன்படுத்தி அதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி விட்ட மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ தண்ணீர் நல்லா வடிஞ்சிடுச்சு. இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சமா பொடிசா நறுக்கிய இஞ்சி, பொடிசா கட் பண்ண 2 பச்சை மிளகாய், பொடிசா கட் பண்ண வெங்காயம் மீடியம் சைஸ்ல 1, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் பொடிசா கட் பண்ணது, கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக நீங்க அரிசி மாவு பயன்படுத்திக்கலாம். பச்சரிசி மாவு, இடியாப்பத்துக்கெல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாவு பயன்படுத்திக்கங்க, சரியா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, மிளகுக்கு பதிலாக நீங்க ஜீரகமும் பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு தண்ணில எதுவும் சேர்க்காம எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து வர அளவுக்கு பிசைஞ்சிக்கங்க. சப்போஸ் கொஞ்சம் ஈரத்தன்மையா இருக்கிற மாதிரி இருந்தா மேற்கொண்டு 1 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இல்லைன்னா அரிசி மாவு பயன்படுத்திக்கங்க. இப்ப இந்த பதத்துக்கு கொண்டு வரணும். அடுத்ததா இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, பேக்கிங் சோடா, அது சேர்க்கிறேன். சேர்க்கும் போது அந்த சாஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் உப்பி வர்ற மாதிரி இருக்கும். இப்ப எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையில கொஞ்சமா தண்ணி தொட்டுக்குங்க. எப்பயும் போல நம்ம வடைக்கு மாவு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் கொஞ்சமா எடுத்துட்டு இப்படி லைட்டா இப்படி தட்டிட்டு ரவுண்ட் ஷேப்ல நல்ல ஒரு பள்ளம் அழகா ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்குங்க. அவ்வளோதான். இது அப்படியே நம்ம எண்ணெயில் விட வேண்டியதான். இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கு, மீடியம் ஃப்ளேம்ல ஸ்டவ் இருக்கு. இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். எடுத்த உடனே சட்டுன்னு திருப்பிடாதீங்க. லைட்டாக போய் அடியில் கொஞ்சம் உட்கார்ற மாதிரி இருக்கும். அப்படி லைட்டாக எடுத்து விட்டுங்க. அதே மாதிரி இதுல அந்த மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கணும். ரொம்ப இலகன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த அவல் நம்ம பயன்படுத்திருக்கிறதுனால பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கோட்டிங்காக தான் நம்ம மைதா மாவும் இல்லைன்னா அரிசி மாவும் பயன்படுத்துறோம். ஒரு பக்கம் சிவந்து வந்த பிறகு இதை இப்ப நம்ம திருப்பி போட்டுடலாம். அவ்வளவுதான். எல்லாமே நல்ல பொன்னிறமா சிவந்து வந்துருச்சு. பாக்குறதுக்கு அப்படியே உளுந்து வடை மாதிரியே இருக்கு பாருங்க. சுவையும் அதை விட அட்டகாசமாவே இருக்கும். அந்த அவல் டேஸ்ட் அவ்வளோ அருமையா இருக்கும். எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு பரிமாறினீங்கன்னா ரொம்ப அருமையான வடை ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ், சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். மேலே நல்லா மொறுமொறுன்னு, உள்ள நல்லா சாஃப்டா, ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணீங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.